Dear students, welcome to Classic NEET Academy. நம்ம Classic NEET Academy இருந்து rank booster physicsல theory questions உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ வந்து ஒரு questions கொடுக்க போறோம். என்னது general statement questions. என்னது statement 1. இது Wheatstone bridgeல. அதாவது application based நிறைய கேட்பாங்கப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, application based நிறைய கேட்பாங்க. அப்ப நம்ம application Wheatstone bridgeங்கிறது ரொம்ப பெரிய application நம்ம சர்க்யூட்ல. அப்ப என்ன சொல்றாங்க, Wheatstone bridge can be used to measure the extremely low resistance அப்படிங்கறாங்க. extremely low resistance measure பண்ண முடியுமா? Wheatstone bridge யூஸ் பண்ணி நமக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா end effects இருக்கும், end error வந்துரும். அதனால ஏன்னா எண்ட்ல இருக்கிற திங்ஸ்க்கு உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அப்படி கனெக்ட் பண்ணும்போது எண்ட் எஃபெக்ட்ஸ்னால எரர் வந்துடும். அதனால லோ ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ண முடியாதுங்கிறது தான் இதோட பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஓகேவா? Wheatstone bridge can be used to measure extremely low resistance அப்படிங்கிறது தப்பு. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்றாங்கன்னா, contact and lead resistance introduce the significant error in such measurement. அந்த Wheatstone bridge ஓட contacts, அது மீட்டர் பிரிட்ஜ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுற காண்டாக்ட்ஸ் இருக்கும். அந்த காண்டாக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ ரொம்ப லோ ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து ஆட் ஆயிரும். ஓகேவா? அதனால தான் நம்மளால் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ண முடியாது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வந்து ரெசிஸ்டன்ஸ் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு ஒயர் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இந்த இதில் ரெசிஸ்டன்ஸ் இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் வந்து கேல்வனோமீட்டர் வச்சுட்டு இப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இந்த கனெக்ட் பண்ணுற இந்த எண்ட்ஸில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருந்துடும். அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது அது வந்து எரரை கொடுக்கும். அதனால இது வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டு. அப்போ என்னென்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட் அப்படிங்கிறதான் இதோட உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட், 2 வந்து கரெக்டு. இது அன்சூட்டபிள் ஃபார் மெஷரிங் த Wheatstone bridge. ஏன்னா இதெல்லாம் சிம்பிளாக கேட்டு போயிடலாம். நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி எந்த தியரி கொஸ்டின் வந்தாலும் எழுதணும். அப்ளிகேஷன் ஓரியன்டாக எந்த தியரி கொஸ்டின் வந்தாலும் தயவு செஞ்சு எழுதுங்க. நீட் ரொம்ப ஈஸி தான், அழகாக ஸ்கோர் பண்ணலாம். நம்ம இன்னொரு கொஸ்டினில் பார்ப்போம். தேங்க்யூ.